ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கோரி அண்மையில் திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கோரி அண்மையில் திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்துவிடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் வீட்டர்களும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அந்த தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டு விட்டு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கோரி அண்மையில் திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் தள பக்கத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? கூட்டணியில் தங்களை இடம்பெற செய்யக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு ஒரு சில தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கினால் மட்டும் பத்தாது, தங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசியிருந்த காணொளி தற்பொழுது 3வது முறையாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரே நாளில் 3வது முறையாக தற்போதும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே காலை 2 முறை அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் டெலீட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாலை நேரத்தில் சரியாக ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக மீண்டும் அந்த வீடியோவை திருமாவளவன் இடம்பெற செய்திருக்கின்றார். இதற்கு முன்பாக 2 முறை அந்த வீடியோக்கள் டெலீட் செய்யப்பட்டிருந்த நிலையில் திருமாவளவன் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்போது தன்னுடைய பேச்சு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதும் அது நீக்கப்பட்டதும் தனக்கு தெரியாது என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2 முறை நீக்கப்பட்டு விட்டதே, ஒரே காணொளி 2 முறை பதிவு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் நீக்கப்பட்டதே, அது ஏன் என்று கேட்ட பொழுது தன்னிடம் 2 அட்மின்கள் இருப்பதாகவும் அந்த 2 அட்மின்களும் 2 முறை பதிவு செய்து நீக்கிவிட்டார்கள், அவர்களிடம் இது குறித்து நான் கேட்பேன் என்று சொல்லியிருந்தார் திருமாவளவன். இந்த நிலையில் தற்பொழுது 3வது முறையாக அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் 2 நிமிடம் 3 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த காணொளி மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் என்று திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ளரங்க கூட்டத்தில் பேசியிருந்த அந்த காணொளி தற்பொழுது பொதுவெளியில் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலாக பகிரப்பட்டிருக்கின்றது. திருமாவளவனின் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியின் கருத்தை திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பிலும் ஏற்றுக்கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவான காலம் முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருந்தார். அதன்படி தொடர்ந்து 3வது முறையாக அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இது குறித்து விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே திருமாவளவன் தான் நடத்தக்கூடிய கட்சி பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றில் பிற கட்சியினர் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். மது ஒழிப்பு போராட்டம் உள்ளிட்டவற்றில் எதிரணியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமைக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தொடர்ந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற காணொலியை அவர் பதிவு செய்திருப்பது திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால்
விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு அந்த கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை திமுக தலைமைக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே 2 முறை தங்களுடைய அட்மின் தான் அந்த பதிவு செய்திருந்தார்கள், நீக்கியிருந்தார்கள் என்று சொல்லியிருந்த திருமாவளவன் தற்பொழுது தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவரே நேரடியாக தலையிட்டு மீண்டும் அந்த பதிவை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது.